பக்தர் கேட்டார், இளைவன் உருவமுள்ளவரா அல்லது உருவமற்றவரா? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், பொறு, முதலில் கல்கத்தாவிற்கு போ. அப்போதுதானே மைதானம் எங்கே இருக்கிறது, ஏசியாட்டிக் சொசைட்டி எங்கே இருக்கிறது, பெங்கால் பேங்க் எங்கே இருக்கிறது என்பதெல்லாம் தெரியும். கட்டாவில் உள்ள பாமுன் பாடாவிற்கு செல்ல வேண்டுமானால் முதலில் கட்டாவை அடைய வேண்டும். அருவ சாதனை ஏன் செய்ய முடியாது? ஆனால் அது மிகவும் கடினம். காமினி காஞ்சன துறவு இல்லாமல் முடியாது. புறத்துறவு, அகத்துறவு இரண்டும் வேண்டும். உலகியலின் நிழல் இருந்தால் கூட வெற்றி பெற முடியாது. உருவ சாதனை செய்வது சுலபம். அதற்காக அவ்வளவு சுலபம் என்றும் சொல்லிவிட முடியாது. அருவ சாதனையை, அதாவது ஞான யோக சாதனையை பற்றி பக்தர்களிடம் சொல்லக்கூடாது. எவ்வளவோ சிரமப்பட்டு ஏதோ சிறிது பக்தி வந்திருக்கிறது, அவனிடம் போய் எல்லாம் கனவு போல் என்று கூறினால் அவனுடைய பக்திக்கே ஆபத்து வந்துவிடும். கபீர்தாஸ் அருவவாதி. அவர் சிவன், காளி, கிருஷ்ணர் இவர்களை ஒப்புக்கொள்வதில்லை. சாதமும் வாழைப்பழமும் தின்பவள் காளி, கிருஷ்ணனோ கோபியரின் கைதட்டலுக்கு குரங்காட்டம் ஆடியவன் என்பார் அவர். எல்லோரும் சிரித்தனர். அருவ சாதகன் முதலில் 10 கை தெய்வத்தின் காட்சியை பெறுவான். பிறகு 4 கை தெய்வ காட்சி, அடுத்து 2 கைகளுடன் கோபாலனின் காட்சி, கடைசியாக எங்கும் நிறைந்த ஜோதியை காண்பான். அதில் ஒன்றி விடுவான். தத்தாத்ரேயரும் ஜடபரதரும் பிரம்ம தரிசனத்திற்கு பிறகு திரும்பவில்லை என்று சொல்வார்கள். சுகதேவர் பிரம்ம சமுத்திரத்தின் ஒரே ஒரு துளியை மட்டுமே சுவைத்தார். கடலின் அலைகளையும் அமளி துமழியையும் கண்டார், கேட்டார். ஆனால் கடலில் மூழ்கவில்லை என்று ஒரு சிலர் சொல்வதுண்டு. கேதாருக்கு அப்புறம் சென்றால் உடம்பு நிலைக்காது என்று ஒரு பிரம்மச்சாரி கூறினார். அதேபோல் பிரம்ம ஞானத்திற்கு பிறகு உடல் நிலைப்பதில்லை. 21 நாட்களில் மரணம் உண்டாகிவிடும். ஒரு பெரிய சுவர், அதை அடுத்து ஒரு பரந்த வெளி. 4 நண்பர்கள் சுவரின் மறுபுறம் என்ன இருக்கிறது என்று அறிய முயன்றனர். ஒவ்வொருவராக சுவரில் ஏறி மறுபுறம் பார்த்தனர். ஹஹா என்று கூறி சிரித்தபடியே அங்கே குதித்து விட்டனர். உள்ளே என்ன இருக்கிறது என்பது பற்றி மூவரும் ஒன்றும் சொல்லவில்லை. ஒரே ஒருவன் மட்டும் செய்தி சொன்னான். பிரம்ம ஞானத்திற்கு பிறகும் உலக மக்களுக்கு போதிப்பதற்காக அவனது உடம்பு நிலைத்திருந்தது. அவதார புருஷர்கள் இந்த வகையை சேர்ந்தவர்கள். இமவான் வீட்டில் பார்வதி மகளாக பிறந்தாள். தன் தந்தைக்கு தனது பல வடிவங்களை காட்டினாள். தந்தை மகளிடம், மகளே, உன்னுடைய இந்த பல வடிவங்களை கண்டேன். ஆனால் உன்னுடைய பிரம்மஸ்வரூபம் இருக்கிறதே, அதை ஒருமுறை காட்டு என்றான். அதற்கு பார்வதி, அப்பா, உங்களுக்கு பிரம்ம ஞானம் வேண்டுமானால் உலகை துறந்து சாது சங்கத்தை நாட வேண்டும் என்று கூறினாள். ஆனால் இமவான் விடவில்லை. அப்போது பார்வதி ஒருமுறை பிரம்மஸ்வரூபத்தை காட்டினார். பார்த்தவுடன் இமவான் மயங்கி விழுந்து விட்டான். நான் இப்போது கூறியதெல்லாம் ஆராய்ச்சி சம்பந்தமான விஷயங்கள். பிரம்மம் உண்மை, உலகம் உண்மையில்லை, எல்லாம் கனவுக்கு ஒப்பானது. இதுதான் ஆராய்ச்சி. இது மிக கடினமான வழி. இந்த வழியில் இறைவனது லீலை கனவு போன்றது, உண்மையற்றதாகி விடுகிறது. நான் என்ற எண்ணம் கூட பறந்து விடுகிறது. இந்த வழியில் அவதாரமும் ஒப்புக்கொள்ளப்படுவதில்லை. இது மிக கடினமான பாதை. ஆராய்ச்சி சம்பந்தமான இப்படிப்பட்ட பேச்சுக்களை பக்தர்கள் அதிகம் கேட்கக்கூடாது. அதனால்தான் இறைவன் அவதரித்து பக்தியை குறித்து உபதேசம் அளிக்கிறார். சரணாகதி அடைய சொல்கிறார். பக்தியின் வாயிலாக இறைவனின் அருளால் எல்லாம் கிடைக்கின்றன. ஞானம், விஞ்ஞானம் எல்லாம் கிடைக்கின்றன. எல்லாம் அவரது திருவிளையாடல். அவர் பக்தர்களுக்கு கட்டுப்பட்டவர். அன்னை சியாமாவே, நீ பக்தனின் அன்பு கயிற்றில் கட்டப்பட்டிருக்கிறாயே. சில வேளைகளில் கடவுள் காந்தக்கல்லாக இருக்கிறார், பக்தன் ஊசியாக இருக்கிறான். வேறு சில வேளைகளில் பக்தன் காந்தக்கல்லாகிறான், இறைவன் ஊசியாகி விடுகிறார். பக்தன் இறைவனை இழுக்கிறான். இறைவன் பக்தவத்சலர், பக்தர்களுக்கு கட்டுப்பட்டவர். யசோதை முதலான கோபியர் முற்பிறவியில் அருவவாதிகளாக இருந்தனர் என்று ஒரு கருத்து உள்ளது. அதில் அவர்களுக்கு திருப்தி உண்டாகவில்லை. அதனால்தான் பிருந்தாவனத்தில் கண்ணனுடன் ஆடிப்பாடி ஆனந்தமடைந்தனர். ஒரு நாள் கண்ணன் அவர்களிடம், உங்களுக்கு நிலையான இருப்பிடத்தை காட்டுகிறேன், வாருங்கள், யமுனையில் குளிக்கலாம் என்றார். அவர்கள் யமுனையில் மூழ்கினார்கள். வைகுண்ட தரிசனம் பெற்றார்கள். எங்கும் நிறைந்த ஜோதி தரிசனத்தையும் பெற்றார்கள். அப்போது யசோதை,
கண்ணா, இனி இவை எதையும் நான் பார்க்க விரும்பவில்லை. இப்போது உனது அந்த மனித வடிவத்தை காண வேண்டும். உன்னை மடியில் வைத்துக் கொள்ள வேண்டும். உணவு ஊட்ட வேண்டும் என்றாள். இவ்வாறு இறைவன் அவதார புருஷர்களில் அதிகமாக வெளிப்படுகிறான். ஆகவே அவதார புருஷர்கள் உடம்புடன் இருக்கும்போதே பக்தர்கள் அவர்களை வழிபட்டு சேவை செய்ய வேண்டும். பொழுது புலர்ந்தால் அந்த புண்ணியன் உடனே வீட்டின் உள்ளறை தனிலே ஓடிச் சென்று ஒளிந்து கொள்கிறான். அவதார புருஷரை எல்லோராலும் அறிந்து கொள்ள முடியாது. உடல் தரித்தால் நோய், துக்கம், பசி, தாகம் எல்லாம் உண்டு. இவற்றை அவதார புருஷர்களிடமும் காணும்போது அவர்களும் நம்மை போல்தானே என்று தோன்றிவிடுகிறது. சீதையை பிரிந்த சோகம் தாழாமல் ராமர் அழுதார். பஞ்சபூதங்களாகிய பொறியில் சிக்கி பிரம்மம் அழுதது. புராணத்தில் ஒரு கதை உள்ளது. வராக அவதாரத்தில் மகாவிஷ்ணு இரண்யாக்ஷனை கொன்றார். பிறகு பிள்ளை குட்டிகளுக்கு பால் கொடுப்பதும் அவற்றை பேணுவதுமாக இருந்தார். எல்லோரும் சிரித்தனர். வைகுண்டத்திற்கு போவதையே மறந்துவிட்டார். கடைசியில் சிவபெருமான் வந்து பன்றியின் உடலை சூலத்தினால் கிழித்து அழித்தார். அப்போது விஷ்ணு ஹிஹி என்று சிரித்துக்கொண்டே தமது இருப்பிடம் நோக்கிச் சென்றார். மாலை வேளை. குருதேவரின் அறையில் ராக்கால், ஹரிஷ் முதலியோர் இருந்தனர். பவனாத் வந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் பவனாத்திடம் கூறினார், அவதார புருஷர்களிடம் அன்பு ஏற்பட்டாலே போதும். ஆகா, கோபியரிடம்தான் என்னவோர் அன்பு இருந்தது. ராசலீலையில் கண்ணன் மறைந்தபோது கோபியர் பைத்தியமாகவே ஆகிவிட்டனர். மரத்தை பார்த்து, நீ ஒரு தபஸ்வியாகப்பான் இருக்க வேண்டும். நீ கண்டிப்பாக கண்ணனை கண்டிருக்கிறாய். இல்லாவிட்டால் அசையாமல் சமாதியில் இருக்க உன்னால் எப்படி முடியும் என்றனர். புல்வெளியை பார்த்து, ஏ பூமியே, நீ கட்டாயமாக கண்ணனின் காட்சியை பெற்றிருக்கிறாய். இல்லாவிட்டால் நீ இப்படி கூச்செறிவதற்கு காரணம் என்ன? நிச்சயமாக நீ அவனால் தீண்டப்பட்டு அந்த ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்றனர். மாதவிக் கொடியை பார்த்து, ஏ மாதவிக் கொடியே, எங்கள் மாதவனை தந்துவிடு என்று வேண்டினார்கள். கோபியருக்கு பிரேமை பைத்தியம். அக்ரூரர் வந்து கண்ணன் பலராமன் இருவரையும் அழைத்துக் கொண்டு மதுராவிற்கு செல்வதற்காக தேரில் ஏறினார். ஓதி வந்த கோபிய பேச்சக்கரங்களை பிடித்துக்கொண்டு அதை நகரவிடாமல் தடுத்தார்கள். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், சக்கரங்களாலா அந்த தங்கரதம் செல்கிறது? ஆஹா, இந்த வார்த்தைகள் என் மனத்தை தொடுகின்றன. அவனுடைய சக்கரத்தால் அண்டம் சுழல்கிறது. ரதத்தை ஓட்டுபவன் எஜமானனின் ஆணைப்படிதானே ரதத்தை ஓட்டுகிறான். ஞாயிறு, டிசம்பர் 23, 1883. காலை 9 மணி. குருதேவர் தமது அறைக்கு தென்கிழக்கில் உள்ள வராந்தாவில் ராக்கால், லாட்டு, ஹரிஷ் முதலிய பக்தர்களுடன் அமர்ந்திருந்தார். தக்ஷிணேஸ்வரத்தில் தங்கிய 10வது நாள். காலையில் கொன்னகரிலிருந்து மனோமோகன் வந்திருந்தார். அவர் குருதேவரை தரிசித்துவிட்டு சிறிது ஓய்வெடுத்துக் கொண்டு பிறகு கல்கத்தா செல்வதாக இருந்தார். ஹாஸ்ராவும் குருதேவரின் அருகில் உட்கார்ந்திருந்தார். நீலகண்டரின் சில பாடல்களை ஒரு வைணவர் குருதேவருக்கு பாடிக் காட்டினார். உணவிற்குப் பிறகு குருதேவர் சிறிது ஓய்வெடுத்தார். தரையில் உட்கார்ந்திருந்தார். நகபதத்திலிருந்து ஒலித்த ஷெனாய் இசையை ஆனந்தம் பொங்க கேட்டு ரசித்தார். அதன் பிறகு பிரம்மமே உயிர்களாகவும் உலகமாகவும் ஆகியிருப்பதை மேவிற்கு விளக்கத் தொடங்கினார். ஸ்ரீராமகிருஷ்ணர் மேவிடம் கூறினார், இன்ன இடத்தில் யாருமே இறைநாமத்தை பாடுவதில்லை என்று என்னிடம் ஒருவன் கூறினான். இதை அவன் கூறிய அளவிலேயே இறைவன் ஒருவனே எல்லா உயிர்களாகவும் ஆகியிருப்பதை நான் கண்டேன். தண்ணீரில் கணக்கற்று தோன்றும் குமிழிகள் போலவும் நீரில் காணப்படும் பிரதிபிம்பங்கள் போலவும் உயிர்களைக் கண்டேன். மேலும் எண்ணற்ற சிறு சிறு உருண்டைகளாக இருப்பது போலவும் கண்டேன். ஒருமுறை காமார்பூகரிலிருந்து பர்த்வானுக்கு போய்க் கொண்டிருந்தேன். வழியில் ஒரு மைதானத்தை அடுத்து ஒரு பெரிய புல்வெளி இருந்தது.
அதில் உயிரினங்கள் எப்படி வாழ்கின்றன என்பதை காண விரும்பினேன். ஒரே ஓட்டமாக ஓடினேன். அங்கே எறும்புகள் சாரி சாரியாக ஊர்ந்து சென்றன. அந்த இடம் முழுவதும் உணர்வுமயமாக விளங்கியது. ஹாஸ்ரா வந்து தரையில் உட்கார்ந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அடுக்கடுக்காக அமைந்த இதழ்களை உடைய பல வகையான பூக்களைப் போலவும் கண்டேன். சிறிதும் பெரிதுமாக நீர்க்குமிழிகளைப் போலவும் கண்டேன். இவ்வாறு தெய்வீக காட்சிகளை விளக்கிய வண்ணம் குருதேவர் சமாதி நிலையை அடைந்தார். அந்த நிலையில் நான் ஆகியிருக்கிறேன், நான் வந்திருக்கிறேன் என்று கூறினார். இதை கூறிவிட்டு சமாதியில் ஆழ்ந்தார். எல்லாம் அமைதி. நீண்ட நேரம் அந்த நிலையை அனுபவித்த பிறகு புற உணர்வு வந்தது. குருதேவர் ஒரு சிறுவனைப் போல் சிரித்துக் கொண்டே அறையினுள் இங்கும் அங்குமாக நடந்தார். அற்புதமான காட்சி ஒன்றை கண்ட பிறகு கண்களில் ஓர் ஆனந்த ஒளி குடிகொள்வதைப் போல் குருதேவரின் கண்களில் தெய்வீக ஒளி வீசிற்று. சிரித்த முகம், இலக்கற்ற பார்வை. நடந்தபடியே பேசத் தொடங்கினார். ஆலமரத்தடியில் ஒரு பரமஹம்சரை கண்டேன். அவர் இப்படித்தான் சிரித்தபடி நடந்து கொண்டிருந்தார். எனக்கு அந்த நிலை வந்துள்ளதா? சிறிது நேரம் நடந்த பிறகு குருதேவர் சிறிய கட்டிலின் மீது சென்று அமர்ந்தார். தேவியுடன் பேசத் தொடங்கினார். போகட்டும், நான் தெரிந்து கொள்ளவும் விரும்பவில்லை. அம்மா, உன் பாத கமலங்களில் எனக்கு தூய பக்தி மட்டும் இருக்கட்டும். மாவிடம் மனச்சஞ்சலமும் ஆசைகளும் அகன்ற அளவில் இந்த நிலை உண்டாகும். மீண்டும் தேவி பராசக்தியிடம், அம்மா, பூஜை போய்விட்டது, எல்லா ஆசைகளும் போகாத வண்ணம் பார்த்து கொள்ளம்மா. பரமஹம்சர் குழந்தையைப் போலல்லவா? குழந்தைக்கு தாய் வேண்டாமா? நீதான் தாய், நான் உன் குழந்தை. தாயின்றி குழந்தை எப்படி வாழ முடியும்? கல்லும் கரையும் வண்ணம் இனிய குரலில் குருதேவர் தேவியுடன் பேசினார். வெறும் அத்வைத ஞானமா? தூ. நான் என்பதை எவ்வளவு நாட்கள் வைத்திருக்கிறாயோ அவ்வளவு நாட்களும் நீ இருக்கிறாய். பரமஹம்சர் ஒரு குழந்தை. குழந்தைக்கு தாய் வேண்டாமா? தேவர்களுக்கும் கிடைத்தற்கரிய அந்த அற்புத நிலையை மா பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருந்தார். அவர் நினைக்கலானார். காரணமின்றி அருள் புரியும் கருணை கடல் குருதேவர். குருவடிவில் உள்ள பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் தம் மீது நாம் நம்பிக்கை வைப்பதற்கும் நம் மனத்தில் விழிப்பை ஏற்படுத்தவும் உயிர்களுக்கு அறிவை புகட்டவும் இந்த பரமஹம்ச நிலையில் இருக்கிறார். மாவின் சிந்தனை தொடர்ந்தது. அத்வைதம், சைத்தன்யம், நித்யானந்தம் என்பார் குருதேவர். அத்வைத ஞானம் வந்தால் உணர்வு மலர்கிறது. அப்போது மட்டுமே நித்யானந்தம் உண்டாகிறது. குருதேவருடையது வெறும் அத்வைத ஞானம் மட்டுமல்ல, அவர் நித்யானந்த நிலையில் இருக்கிறார். தேவியின் பிரேமானந்தத்தில் எப்போதும் மூழ்கியிருக்கிறார். பித்து பிடித்தவராக இருக்கிறார். குருதேவரின் இந்த நிலையை திடீரென்று கண்ட ஹாஸ்ரா கூப்பிய கரங்களுடன் அவ்வப்போது பாக்கியவான் பாக்கியவான் என்று கூறிக்கொண்டிருந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் ஹாஸ்ராவிடம் கூறினார், உன்னிடம் எங்கே நம்பிக்கை? ஜடில குடிலர்களைப் போல் திருவிளையாடலுக்கு இன்பம் கூட்ட அல்லவா நீ இங்கே இருக்கிறாய். மாலை நேரம். மா தனியாக கோயிலில் உலவிக் கொண்டிருந்தார். சற்று முன் குருதேவரிடம் கண்ட அற்புத காட்சியை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தார். மன சஞ்சலமும் ஆசைகளும் அகன்ற அளவில் இந்த நிலை உண்டாகும் என்று ஏன் குருதேவர் சொன்னார்? குருவாக விளங்கும் இந்த ஸ்ரீராமகிருஷ்ணர் யார்? நம்மை கடைத்தேற்ற இறைவனே இப்படி மனித உடல் தாங்கி வந்திருக்கிறாரா? அவதார புருஷர்கள், ஈஸ்வர கோடிகள். இவர்களை தவிர மற்றவர்கள் இத்தகைய ஜட சமாதி, நிர்விகல்ப சமாதி நிலையிலிருந்து கீழே வர முடியாது என்று குருதேவரே கூறியிருக்கிறாரே. மறுநாள் காலை 8 மணி. குருதேவரும் மாவும் சவுக்கு மரத்தோப்பில் நின்றபடி பேசிக் கொண்டிருந்தனர். மா குருதேவருடன் தங்கி அன்றோடு 11 நாட்களாயின. குளிர்காலம். சூரியன் கிழக்கு அடிவானத்தில் உதயமாகிக் கொண்டிருந்தான். சவுக்குத்தோப்பிற்கு மேற்கில் கங்கை நீரேற்றம் காரணமாக வடக்கு நோக்கி பாய்ந்து கொண்டிருந்தாள். கோயிலின் 4 புறமும் மரங்களும் செடிகொடிகளும் வளர்ந்திருந்தன. குருதேவர் தவம் செய்த வில்வ மரத்தடி அருகில் தென்பட்டது. குருதேவர் கிழக்கு முகமாக நின்று கொண்டு பேசினார். வடக்கு பார்த்தபடி நின்று கொண்டு குருதேவர் கூறுவதை பணிவுடன் கேட்டுக்கொண்டிருந்தார்.
குருதேவரின் வலதுபுறம் பஞ்சவடியும் ஹம்சபுகூரும் இருந்தன. கதிரவனின் உதயம் கண்டு உலகம் களித்து மகிழ்வது போல் தோன்றியது. குருதேவர் பிரம்ம ஞானம் பற்றி பேசினார். அருவமும் உண்மை, உருவமும் உண்மை. சச்சிதானந்த பிரம்மம் எப்படிப்பட்டது என்று நங்டா உபதேசிப்பார். எல்லையற்ற கடல் போல் மேல் கீழ் இடம் வலம் என்றில்லாமல் எங்கும் தண்ணீர் மயம். அனைத்திற்கும் ஆதி காரணமான தண்ணீர் அது. அங்கே அசைவில்லை. அது செயல்படும்போது தண்ணீர் அலைகளாக எழுகிறது. இந்த செயல்தான் படைத்தல், காத்தல், ஒடுக்கல். நங்டா மேலும் கூறுவார், ஆராய்ச்சி எங்கே சென்று சேர்ந்து நின்றுவிடுமோ அதுவே பிரம்மம். கற்பூரத்தை கொளுத்தினால் எல்லாம் எரிந்து விடுகிறது, சாம்பல் கூட மிஞ்சுவதில்லை. அதுபோல் மன வாக்கிற்கு எட்டாதது பிரம்மம். உப்பு பொம்மை கடலின் ஆழத்தை அளக்க சென்றது. திரும்பி வந்து செய்தி சொல்லவில்லை. கடலிலேயே கரைந்து கலந்து விட்டது. ஒரு சமயம் முனிவர்கள் ராமரிடம், ராமா, பரத்வாஜர் போன்ற முனிவர்கள் உன்னை அவதார புருஷர் என்று கூறலாம். எங்களால் அவ்வாறு சொல்ல முடியாது. ஏனெனில் நாங்கள் சப்த பிரம்மத்தை போற்றுபவர்கள். எங்களுக்கு மானிட உருவம் தேவையில்லை என்றார்கள். ராமர் அவர்கள் செய்த பூஜையை ஏற்றுக்கொண்டு புன்னகைத்தவாறு அங்கிருந்து சென்றார். ஆனால் நித்தியம் யாருடையதோ அவருடையதே லீலையும் மாடியும் படிகளும் போன்று என்று சொல்வேனே அதுபோல். ஈஸ்வர லீலை, தேவலீலை, நரலீலை, ஜகத் லீலை என்று பல லீலைகள் உள்ளன. நரலீலையில்தான் அவதாரம் நிகழ்கிறது. நரலீலை என்பது என்ன தெரியுமா? வீட்டின் பெரிய மாடியிலிருந்து குழாய் வழியாக தண்ணீர் கொட்டுவது போல். ஒரே சச்சிதானந்தம். அதன் சக்தி ஒரு கருவி வழியாக வெளிப்படுகிறது. பரத்வாஜர் முதலிய 12 முனிவர்கள் மட்டுமே ராமரை அவதாரம் என்று அறிந்திருந்தனர். அவதாரத்தை எல்லோராலும் அறிந்து கொள்ள முடிவதில்லை. இறைவன் அவதரித்து ஞானம், பக்தி முதலியவற்றை உபதேசிக்கிறார். சரி, என்னை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? என் தந்தை கயாவிற்குச் சென்றிருந்தார். அங்கே ரகுவீரர் அவரது கனவில் தோன்றி, நான் உனக்கு மகனாய் பிறப்பேன் என்று கூறினார். அதற்கு என் தந்தை, எம்பெருமானே, நானோ பரம ஏழை, உமக்கு எப்படி நான் நல்ல சேவை செய்ய முடியும் என்றார். அதை பற்றி கவலைப்படாதே என்று ரகுவீரரிடமிருந்து பதில் வந்தது. என் அக்கா, அதாவது ஹிருதயனின் தாய், என் கால்களில் சந்தனமும் மலர்களும் இட்டு வழிபடுவாள். ஒரு நாள் அவள் தலை மீது கால் வைத்து, நீ காசியில் உயிர் நீப்பாய் என்று தேவி சொன்னாள். ஒருமுறை மதுர் பாபு என்னிடம், பாபா, உங்களுள் இறைவனைத் தவிர வேறு எதுவும் இல்லை. உடம்பு வெறும் உரை மட்டும்தான். பார்ப்பதற்கு பூசணிக்காய், ஆனால் உள்ளே சதையோ விதையோ எதுவும் இல்லை. அதுபோலதான் யாரோ முக்காடு போட்டுக்கொண்டு போவது போல் உங்களை ஒரு நாள் நான் கண்டேன் என்று கூறினார். எல்லாம் முன்னதாகவே எனக்கு காட்டப்பட்டு விடுகிறது. ஒருமுறை பஞ்சவடியில் சைத்தன்யரின் சங்கீர்த்தன கூட்டத்தை கண்டேன். அதில் பலராமை கண்டதாக நினைவு. உன்னையும் பார்த்ததாக நினைக்கிறேன். சைத்தன்யரின் பரவச நிலையை பற்றி அறிய ஆசைப்பட்டேன். காமார்புகூருக்கு அடுத்த ஷியாம் பஜாரில் எனக்கு அந்த அனுபவம் தரப்பட்டது. மரங்களின் மீதும் சுவர்களின் மீதும் மக்கள். இரவு பகலாக நான் எங்கே சென்றாலும் அங்கெல்லாம் மக்கள். 7 நாட்கள் வெளிக்கு போகக்கூட எனக்கு தனிமை கிடைக்கவில்லை. அதன் பிறகு தேவியிடம், அம்மா, போதும் போதும் என்று கூறினேன். அதனால் இப்போது எல்லாம் அமைதி. நான் மீண்டும் ஒரு முறை இந்த உலகத்திற்கு வரவேண்டியுள்ளது. அதனால்தான் என்னுடன் வந்துள்ளவர்களுக்கு நான் எல்லா ஞானத்தையும் அளிக்கவில்லை. உங்களுக்கு எல்லா ஞானத்தையும் தந்துவிட்டால் அதன் பிறகு அவ்வளவு எளிதாக என் பக்கம் வருவீர்களா என்ன? நீ சைத்தன்ய பாகவதம் படிப்பதை கேட்டபோது உன்னை அறிந்து கொண்டேன். நீ என்னுடையவன். தந்தையும் மகனும் போல் நாம் ஒரே பொருள். எல்லோரும் இங்கு வருகிறார்கள். கல்மி கொடி போல் ஒரு முனையை இழுத்தால் எல்லாம் சேர்ந்து வரும். சகோதரர்கள் போல் நீங்களும் உங்களுக்குள் உறவினர்கள். ராக்காலும் ஹரிஷோ புரிக்கு சென்றிருக்கிறார்கள். நீயும் போயிருக்கிறாய்.
தனித்தனியாகவா அங்கே தங்குவீர்கள்? இங்கே வருவதற்கு முன்பு நீ யார் என்பதை மறந்திருந்தாய். இனி உன்னை நீ அறிந்து கொள்ள முடியும். இறைவனே குருவாக வந்து அறியுமாறு செய்வார். புலியும் ஆட்டு மந்தையும் கதையை நங்கா எனக்கு சொல்லியிருந்தார். ஒரு பெண் புலி ஆட்டு மந்தை ஒன்றை தாக்கியது. தூரத்திலிருந்து அதை கண்ட வேடன் அந்த புலியை கொன்று வீழ்த்தினான். பெண் புலி கர்ப்பமாக இருந்தது. குட்டியை ஈன்றுவிட்டு அது இறந்து விட்டது. இந்த புலிக்குட்டி ஆடுகளுடன் வளர்ந்தது. முதலில் ஆட்டுப்பாறையே குடித்தது. கொஞ்சம் வளர்ந்ததும் புல் தின்ன ஆரம்பித்தது. ஆடுகளைப் போல் மேமே என்று கத்தியது. நாளடைவில் பெரிய புலியாகியது. அப்போதும் புல்லையே தின்றது. மேமே என்றே கத்தியது. ஏதேனும் மிருகங்கள் தாக்க வந்தால் ஆடுகளைப் போலவே பயந்து ஓடியது. ஒரு நாள் ஒரு பயங்கர காட்டுப்புலி இந்த ஆட்டு மந்தையை தாக்கியது. அங்கே ஒரு புலி புல் தின்கிறது. ஆடுகளுடன் கூடவே பயந்து ஓடுகிறது. இதை கண்ட காட்டுப்புலிக்கு ஆச்சரியம் தாழவில்லை. அது மற்ற ஆடுகளை எதுவும் செய்யவில்லை. நேராக சென்று புல் தின்னும் இந்த புலியை பிடித்து கொண்டது. அது மேமே என்று கத்த ஆரம்பித்தது. தப்பி ஓட முயன்றது. ஆனால் காட்டுப்புலி விடாமல் அதை ஒரு நீரோடைக்கு இழுத்து சென்றது. பிறகு அதனிடம், இதோ இந்த தண்ணீரில் உன் முகத்தை பார், என் முகத்தையும் பார், உனக்கும் என்னைப் போலவே சட்டி முகம் என்றது. பிறகு அதன் வாயில் ஒரு மாமிசத் துண்டை திணித்தது. முதலில் அந்த ஆட்டுப்புலி எவ்வளவோ மறுத்தது. ஆனால் சிறிது சுவையை உணரத் தொடங்கியதும் தின்ன ஆரம்பித்தது. அப்போது காட்டுப்புலி, நீ ஆடுகளுடன் இருந்தாய், அவைகளைப் போல் புல் தின்றாய், என்ன பரிதாபம் என்று கூறியது. அதை கேட்ட ஆட்டுப்புலி வெட்கி நின்றது. புல் தின்பது என்பது காமினி காஞ்சனத்துடன் சேர்ந்து வாழ்வதாகும். ஆட்டை போல் மேமே என்று கத்துவது, பயத்தினால் ஓடுவது என்றால் சாதாரண மக்களைப் போல் நடந்து கொள்வது என்று பொருள். காட்டுப்புலியுடன் செல்வது என்பது நம்மை விழிப்புணர்த்துகின்ற குருவை சரணடைவதும் அவர் நமக்கு சொந்தம் என்று உணர்வதுமாகும். தன் உருவத்தை தண்ணீரில் பார்ப்பது தன் உண்மை இயல்பை உணர்வதாகும். குருதேவர் எழுந்து நின்றார். நாலா பக்கமும் அமைதியின் ஆட்சி. சவுக்கு மரங்கள் அசைந்தாடுகின்ற சோசோ ஓசையும் கங்கை பாயும் கலகலத்வனியும் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது. குருதேவர் மாவுடன் பேசிக்கொண்டே வேலியை கடந்து பஞ்சவடி வழியாக நடந்தார். மா மந்திரத்தில் கட்டுண்டவர் போல் அவருடன் சென்றார். பஞ்சவடியை அடைந்ததும் பெரிய மரக்கிளை ஒடிந்து விழுந்திருந்த ஆலமரத்தடியில் குருதேவர் கிழக்கு முகமாக நின்று மேடை மீது தலை வைத்து வணங்கினார். அது சாதனை பூமி. அங்கு அவர் மன ஏக்கத்துடன் எவ்வளவு அழுதிருக்கிறார், எவ்வளவு தெய்வீக காட்சிகளை கண்டிருக்கிறார், தேவி பராசக்தியுடன் எவ்வளவு பேசியிருக்கிறார். அதனால்தான் அவர் இங்கு வரும்போதெல்லாம் வணக்கம் செலுத்துகிறாரா? மகிழ மரங்களை கடந்து இருவரும் நகபத்தின் அருகே வந்தபோது ஹாஸ்ராவை எதிரே சந்தித்தனர். குருதேவர் ஹாஸ்ராவிடம், அதிகம் சாப்பிடாதே, இந்த ஆசார பேயையும் விட்டுவிடு. அந்த பேய் பிடித்தவர்களுக்கு ஞானம் உண்டாவதில்லை.